அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து ஷாமி செஞ்சிருந்தேன் இல்லையா, அதோட ரெசிபி தான். நான் மட்டனை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல மட்டனை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. இது நீங்க மட்டன் கைமாலையும் செய்யலாம். இப்ப மட்டனை பேன்ல போட்டுக்கோங்க. ஒரு பெரிய பூண்டு, 2 வெங்காயம் கட் பண்ணது, 2 பட்டை தேங்காய், 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு 7 போட்டு 1 கிளாஸ் தண்ணி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வேக விடுங்க. நல்லா வெந்த பிறகு அதுல இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா சுண்டணும். அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப வேக வச்ச மசாலாவை நல்லா ஆற விடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒற்றைக்கல்ல ஃபைன் பவுடரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா ஆறி இருக்கு. இப்ப ஆறின மசாலாவை மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சுக்குங்க. இதே மாதிரி எல்லா மசாலாவும் அரைச்சு ஒரு பவுல்ல போட்டுக்குங்க. இப்ப எல்லா மசாலாவும் அரைச்ச பிறகு ஒற்றைக்கல்ல பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு கலக்கி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டிருக்கேன், அதனால கரம் மசாலா எதுவுமே போடல. இந்த மாதிரி பதத்துக்கு கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தாதான் ஷாமி நல்லா வரும். இப்ப ஷாமி மசாலால கொஞ்சம் கிரன்ச்சினஸ் இருக்கிறதுக்கு 1 வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, 1 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது, கொத்தமல்லியும் பொடிசா கட் பண்ணது சேர்த்து எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஷாமி மசாலாவை கொஞ்சமா எடுத்து ரவுண்ட் ஷேப்ல செஞ்சு இந்த மாதிரி தட்டி ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ரவுண்ட் ஷேப்ல செஞ்சு தட்டி வச்சுக்கோங்க. இப்ப தவால எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதும் செஞ்சு வச்ச ஷாமிய ஒன்னொன்னா எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆனதும் திரும்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துருங்க. இது நீங்க ஈவினிங் டீ கூட ஸ்நாக்ஸாவும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் இதே அளவோட போட்டு செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். இப்ப நான் ஒண்ணு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நல்லா வெந்தும் இருக்கு, டேஸ்டும் சூப்பரா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.